21-day clearances, single window approval. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரீல்ஸு தமிழ்நாட்டோட தொழில்துறை அமைச்சர் பேசின காணொளி. இந்த ரீல்ஸை பார்த்துட்டு தமிழ்நாடு எவ்வளோ வளர்ச்சி அடைய போகுதுன்னு தெரில. ஒரு அமைச்சரோட வேலை என்ன? நிறைய நிறுவனங்கள் வந்து முதலீடு பண்ணியிருப்பாங்க போன ஆட்சியில். அதாவது இப்போ 2026 நாங்கள் ஆரம்பிச்சோன்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த நிறுவனத்தெலாம் எடுத்து தரவரிசைப்படுத்தி அதில் யாருக்கெல்லாம் என்ன உதவி அதிகமாக தேவைப்படுது, அதில் எப்படி அதிகமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு மினிஸ்டரோட வேலை. அது போக வெளியே இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வரணும். இவங்க திட்டமிட்டே தான் இந்த ரீல்ஸை வந்து போடுறாங்க. இது வந்து ஒரு வேடிக்கையாக இருக்குது, ஒரு ஜோக்கர் மாதிரி மக்களை வந்து ஒரு ரீல்ஸை நோக்கமாக வச்சு கொண்டு போகிறதுக்கு. அதாவது பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்லாம் வந்திருக்கும். என்ன சிம்பிள்? விஜய் குத்தி பகவதின்னு சொன்ன அந்த சிம்பிள்லாம் கையில் காமிச்சிருப்பாங்க. இது திட்டமிட்டு தான் இவங்க வந்து இந்த ரீல்ஸை எடுத்து வேணுக்குன்னே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது பேசும் பொருள் ஆகணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் சிந்திக்கணும். ஏஐ கிளாட் போன்ற SpaceX போன்ற நிறுவனங்கள்லாம் இந்த ரீல்ஸை பார்த்து தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுவாங்களா? இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி.